பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சோப் பேஸ். இந்த சோப் பேஸ்ல என்னென்ன பொருட்கள் சேர்த்து தயாரிச்சு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கணுங்க. ஓகே, பாருங்க, இந்த ஒண்ணுல வந்து என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா தண்ணி. ஓகேங்களா? இந்த தண்ணியால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுங்க. தப்பு இல்ல. ஓகே, வச்சுக்கலாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, பாருங்க, இந்த ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் இங்க எடுக்கிறதுங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இந்த பொருள். ஓகே, அதனால என்ன பாதிப்பு? நம்ம தோல்ல இருக்கிற வேர்வை துவாரங்கள் இருக்குது பாத்தீங்களா? வேர்வை துவாரங்கள் பூரா அடைபடுது. ஓ, அப்படியா? ஆமாங்க. அடுத்தது இந்த 3 பாத்தீங்களா? இந்த 3 என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்ல வந்து எரிச்சலை கொடுக்க வேண்டிய பொருள் அதுல இருக்குது. சரிங்க. அது மட்டுமா? அரிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓ, இவ்வளவு பொருள் இருக்குதா? சரிங்க. அடுத்தது நாடு. இந்த நாளை பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருள் சேர்ந்ததுன்னா நம்ம உடம்பு வந்து அலர்ஜி வருங்க. தோல் வந்து சிகப்பாகும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து வேர்வை துவாரங்கள் இருக்குது பாத்தீங்களா? வேர்வை துவாரங்களை அடைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரையா வரக்கூடிய தன்மை இதுல இருக்குது. புரியுதுங்களா? அதனால இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது 5. ஓகே, இந்த 5ல என்ன இருக்குது நீங்களே பாருங்க. நாங்க சொல்றது தவறா இருந்தா நீங்க கூகுள் பண்ணி பாத்துங்க. தோலை எரிச்சல், தோல் புரியுங்களா? தோலை வந்து எரிச்சல் கொடுக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது. ஓ, அப்படி இருக்குதுங்களா? ஓகே. அடுத்தது 6. சரிங்க. இந்த 6 என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது பைண்டிங் மெட்டீரியல்ங்க. சரிங்களா? இந்த பைண்டிங் மெட்டீரியலை பயன்படுத்தி தான் அவங்க இந்த சோப் பேஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. ஓகே, அதனால என்ன பாதிப்பு? அதிகமாய் போச்சுன்னா புரியுதுங்களா? நமக்கு ட்ரைனஸ் வரும். ஓகே. அடுத்தது 7. இந்த 7 என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தோலை வந்து ட்ரை ஆக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம தோல் வந்து கருப்பாவறதுக்கு உண்டான தன்மையும் இதுல இருக்குதுங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது 8. இது பாருங்க, இந்த 8 வந்து நம்ம தோல்ல இருக்கிற முகப்பு துவாரம் இருக்குது பாத்தீங்களா? அதை பூராமே அடைச்சிருங்க. இதுதான் இதுல இருக்க சிறப்பு. அடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது நீங்களே பாத்துக்குங்க. இதுல என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம விலாவரியா பார்க்கிறோம். சரிங்க. அடுத்தது 9. இந்த 9 பாத்தீங்கன்னா இந்த 9 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எரிச்சலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்றோம். அடுத்தது ட்ரை ஸ்கின்னு சொல்றோம். ஆயில் ஸ்கின்னு சொல்றோம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த 9ல கொடுக்கக்கூடிய வேலைங்க. சரிங்க. அடுத்தது 10. இந்த 10 பாத்தீங்க அப்படின்னா அலர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குதுங்க. இதுல இருக்குதுங்க. அலர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மை இதுல நிறைய இருக்குது. அடுத்தது 11 பாருங்க. இந்த 11 என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த 11 வந்து தோல்ல வந்து சுருக்க வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எரிச்சலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. புரியுதுங்களா? அலர்ஜி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இது பூராமே எதுல இருக்குது? இந்த சோப் பேஸ்ல இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க 12 பாத்தீங்க அப்படின்னா தோல்ல வந்து சுருக்கம் வரக்கூடிய தன்மை. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது தோல் அலர்ஜி, அடுத்தது எரிச்சல். இதையெல்லாம் மொத்தமா சேர்ந்தது தாங்க இந்த சோப் பேஸ். ஓ, இவ்வளவு இருக்குதா? ஆமாங்க, சோப் பேஸ்ல இவ்வளவு இருக்குது. இந்த சோப் பேஸ்ல வந்து தயார் பண்ற சோப்புகள்ல பூரா பாருங்க, நீங்க பயன்படுத்துற பொருள்ல வந்து சோப்புங்கிற வேர்டு இருக்கான்னு பாருங்க. சோப்புங்கிற வேர்டே இருக்காது. அப்ப அது சோப்பா? ஓகே. நான் பாருங்க 20 ரூபாய்க்கு நான் சோப்பு தர்றேன், 15 ரூபாய்க்கு சோப்பு செய்யலாம் அப்படின்னு நிறைய பேரு விளம்பரம் படுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? இந்த 12 விதமான கெமிக்கல்களையும் பயன்படுத்தி இந்த சோப் பேஸ தயார் பண்றாங்க. இதனுடைய விலை எவ்வளவுங்க இருக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. விலை பாருங்க 100 ரூபாயில இருந்து 100 ரூபாய் தாங்க. 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய், 160 ரூபாய் இதோட தரத்தை பொறுத்து இருக்குதுங்க. அப்ப ஒரு சோப்போட விலை 75 கிராம் சோப்போட விலை என்னங்கிறது நீங்களே பாத்துக்கங்க. 7 ரூபாய் 70 பைசா வருங்க ஒரு சோப்போட காஸ்ட். சரிங்களா? பாருங்க, இத தான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாரும் தேங்காய் எண்ணெய் சோப்பை பயன்படுத்துங்கன்னு. சரி நேயர்களே, இப்ப நீங்க தேங்காய் எண்ணெய் சோப்பு செய்யறீங்க. இந்த சோப்பு எங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்பங்க நீங்க எங்களுடைய சோப்பு வேணும் அப்படின்னாலும் வியாபார நோக்கத்துக்கு வேணும் அப்படின்னாலும் கீழ்காணும் நம்பர்ல வாட்ஸ்அப்ல பதிவிடுங்க. இன்னொன்னு சொல்றேங்க, ஆன்லைன் கிளாஸ்னு சொல்றீங்களா, அது என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கும் நீங்க முதல்ல வர்ற 15 நபர்களுக்கு மட்டும்தாங்க எங்களுடைய பயிற்சி வகுப்பு. ஒரு கண்டிஷனுங்க, கட்டணம் உண்டுங்க. சரியா நேயர்களே? அதனால பயிற்சி வகுப்பு வேணும்னாலும் சரி, உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னாலும் கீழ்காணும் நம்பர்ல பதிவிடுங்க. சரிங்க. இந்த சோப் பேஸ எப்படி சோப்பா மாத்துறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. சரியா நேயர்களே? அதனால இது போல நிறைய தகவல்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.